சிம்மராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி? நீங்கள் தர்மத்தை தர்மமாக கொண்டு ஸ்திரத்தன்மையில் வாழ்வதற்காக பிறந்தவர்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள், எதை கண்டும் பயப்படாதவர்கள். உங்களுக்கும் நீங்களும் உங்கள் முன்னோர்களும் செய்த முன்ஜென்ம தர்ம பயன் எந்த கோள்கள் எங்கிருந்தாலும் உங்களை நல்வழியில் அழைத்து செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. இருந்தாலும் இதுவரை 11ஆம் இடத்திலிருந்து அற்புதமான பலன்களை வாரி வழங்கிய, இதுவரை உங்கள் இல்லங்களில் சுபகாரியங்கள், சுப செலவுகள், சுபத்தன்மைகள், சொத்து பத்துக்கள் சேர்க்கை, மகிழ்ச்சி, தனிச்சிறப்புகள், இத்தனை சிறப்புகளை அனுபவித்த உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வருவதனால் இந்த வருடம் முழுவதுமே செலவீனங்கள் மிக மிக அதிகமாக காட்டுகிறது. கடந்த 2-3 வருடமாக நீங்கள் சம்பாதித்து சேர்த்து வைத்த பொருளாதாரத்தை ஏதோ ஒரு நல்ல வழியில் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. செலவு தான் நிறைய காட்டுது. வருமானத்தை காட்டிலும் செலவு, பல மடங்கு செலவு காட்டுகிறது. அதனால் சிம்மராசி நண்பர்களே, கல்வி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நான் என்ற நிலையில், எனக்கு தெரியும் என்ற நிலையை வைத்து கொண்டு இல்லாமல் படிப்பில் கவனம் செலுத்தி கவனமாக படியுங்கள். வீண் செலவுகள், வெட்டி செலவுகள், வெட்டியாக தங்களுடைய நேரத்தை வீணாக்குவதை விட்டுவிடுங்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுங்கள். திருமண முயற்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீணாக அலைய விடும், அலைச்சலை தரும், கொஞ்சம் பிரயாணங்களை அலைச்சலை தரும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஓரிடத்திலிருந்து இதுவரை தொழில் செய்த நீங்கள் நிச்சயமாக சிம்மராசியாக இருந்தால் இந்த வருடம் முழுவதும் இந்த குரு பயிற்சி உங்களை இடப்பயிற்சிகளை தந்துதான் தீரும். மொத்தத்தில் நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி, சிம்மராசி என்றால் ஒரு சிறிய இடமாற்றத்தை வைத்துக் கொண்டால், நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தால் ஒரு சிறிய இடமாற்றம், தொழில் செய்தால் ஒரு சிறிய இடமாற்றம், அல்லது ஒரு சின்ன மாற்றம், சொந்த தொழில் செய்பவர்கள் அலுவலக மாற்றம், இடமாற்றம், புதிதாக ஒரு சூழ்நிலை மாற்றம், இதெல்லாம் இந்த இடமாற்றங்களை கொடுத்து தான் தரும். வீடு மாற்றம், இது வரைக்கும் நீண்ட வருஷமாக நாங்கள் வீடு மாறவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம். அசையும் அசையா சொத்துக்களுக்காக செலவு செய்து அதை பயன்படுத்த முடியாத நிலை. செலவு செய்வீங்க, அசையும் அசையா சொத்துக்களுக்கு செலவு இருக்கும், செலவு செய்வீங்க, ஆனால் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஒரு சில செலவுகளையே கூடுதலாக காட்டுகிறது. உங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த நிலையில் இன்னும் ஒரு சில முயற்சிகள் நீங்கள் எடுப்பீர்கள். அதுவும் பல தடங்கல்களுக்கு பிறகு, பலவித தடங்கல்களுக்கு பிறகு, பலவித பிரச்சனைகளுக்கு பிறகு சரியாகும். உங்களுடைய சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் சரியாகும். உங்களுடைய கணவன் மனைவி சார்ந்த நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு தொந்தரவுகள் இதுவரைக்கும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் தொந்தரவு வந்து தான் தீரும். காதலர்களாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்து தான் தீரும். ஆதலால் நீங்கள் இந்த வருடம் விரய குரு சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது மிக மிக சிறப்பு. தொழில் சார்ந்த வகையில் முதலீடு செய்தாலும் தீர விசாரித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய குரு பயிற்சி. எத்தனை குறைகள் இருந்தாலும் சிம்ம ராசியை பொறுத்தவரை குரு பகவானுடைய பலன்கள் தவறாக இருக்காது என்றாலும் கவனமாக செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.